குவைத்தில் ஒரு அமெரிக்க போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. இந்த F-15 போர் விமானம் ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபயர் இன்சிடென்ட்டின் காரணமாக வீழ்ந்திருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் எழும்பியிருக்கு. குவைத்தில் இந்த போர் விமானம் கீழே விழுகிற அந்த வீடியோ பதிவுகள் மற்றும் அந்த பைலட்ஸை காப்பாற்றி ஒரு வேனில் வச்சு கொண்டு போகிற வீடியோ பதிவுகள் எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த இன்சிடென்ட்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்லி ஃபயரின் மூலமாக அமெரிக்கா அவங்களோட சொந்த போர் விமானத்தை சுட்டு தள்ளியிருக்காங்க. ஈரானியர்கள் இதற்கு பொறுப்பேற்றுக்க முடியாது. ஏன்னா சுட்டு வீழ்த்தப்பட்ட போர் விமானம் குவைத் நகரத்தில் இருக்குது. குவைத்தில் இருந்து ஈரான் பல கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்குது, 300-400 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ ஈரானியர்களால் இதை பண்ணியிருக்க முடியாது. அமெரிக்கன்ஸ் கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு F-18 சூப்பர் ஹார்னட்டை இதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபயர் இன்சிடென்ட்டில் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. ஃப்ரெண்ட்லி ஃபயர் இன்சிடென்ட் அப்படின்றது போர்க்களத்தில், அதுவும் ஹை இன்டென்சிட்டி பேட்டில் ஃபீல்டில் நடக்கிற ஒரு சாதாரண விஷயம்தான். ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்றது அமெரிக்கன்ஸ் கிட்ட தான் இருக்குது. அண்ட் அந்த பைலட்டுன்றவர் சேஃபாக தான் இருக்கார். அடுத்ததாக இஸ்ரேல் லான்ச் பண்ணியிருக்கிற ஒரு 100 கிலோவாட் லேசர் அப்படின்றது இன்னைக்கு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. லேசர் தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இத்தனை நாடுகள் இதை உருவாக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு காரணமே, எத்தனை ராக்கெட் அனுப்பினாலும் சரி, அந்த ராக்கெட்டோட விலை என்னவா இருந்தாலும் சரி, லேசருக்கு இணையாக அது ஈடாகாது. ஹமாஸ், ஹெஸ்புல்லா மாதிரியான ஆர்கனைசேஷன் இஸ்ரேலின் அயன் டோமை நொறுக்கி அள்ளுனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அயன் டோமில் இருக்கக்கூடிய இன்டர்செப்டாரோட விலை கிட்டத்தட்ட $2 லட்சம். ஆனால் ஹமாஸும் ஹெஸ்புல்லாவும் அனுப்பின ராக்கெட்டோட விலை $2000 தான் இருக்கும். $2000 இஸ்ரேலியா அயன் டோம் இன்டர்செப்டாரை விட அதிக எண்ணிக்கையில் ஹெஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் ராக்கெட்ஸ் அனுப்புனதுனால தான் அந்த லேட் அட்வான்ஸ் சிஸ்டமை சாச்சுரேட் பண்ணி இஸ்ரேலின் நகரங்களை தாக்க முடிஞ்சிச்சு. இதற்கப்புறமா தான் இஸ்ரேல் ஒரு லேசர் தொழில்நுட்பத்தை நம்ம உருவாக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்குது, நான் லண்டனில் யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருந்தப்ப பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த லேசர் ஆயுதத்தை பற்றி ஒரு ரீசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரீசர்ச் பேப்பரை படிக்கிறது மூலமாக இன்னொரு 3-4 வருஷத்தில் இந்த ராக்கெட்ஸு, ட்ரோன்ஸு இதெல்லாம் சேச்சுரேட் ஆயிருப்பா, அதெல்லாம் பெரிய ஆயுதமாக கருதப்படாது, ஏன்னா அந்த லேசர் வெப்பன் வந்துடும் அப்படின்னு சொல்லி நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு தெரியாது, வெறும் 2 வருஷத்தில் இஸ்ரேல் 100 கிலோவாட்டுக்கு ஒரு லேசரை உருவாக்குனது மட்டும் இல்லாமல் உலகத்தில் முதல் நாடாக பேட்டில் ஃபீல்டில் அதை பயன்படுத்தியிருக்காங்க. நேற்று இரவு ஹெஸ்புல்லா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இஸ்ரேலுக்கு எதிராக மல்டிபிள் ராக்கெட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ண இந்த ராக்கெட்ஸை அயன் பீம் அப்படின்னு அழைக்கப்படுற அவங்களோட லேசர் வெப்பனின் மூலமாக சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. அந்த காணொளிகள்ன்றது இப்போ ட்விட்டர் முழுக்க இருக்கு. இதன் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கப்புறம் இஸ்ரேலுக்கு எதிராக யார் ட்ரோன் அனுப்பினாலும், எத்தனை ட்ரோன் அனுப்பினாலும், ஈரான் ஒரு வருஷத்துக்கு 85,000 சூசைட் ட்ரோனை உருவாக்கியிருக்காங்க. அவங்க 85 லட்சம் சூசைட் ட்ரோனை உருவாக்கினாலும் இஸ்ரேலால் இந்த லேசர் வெப்பனை வச்சு அதை ஈஸியாக சுட்டுத்தள்ள முடியும். இந்த லேசர் வெப்பனின் தொழில்நுட்பம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு 100 கிலோவாட் லேசர். இந்த 100 கிலோவாட் லேசரை கொண்டு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ண முடியும். 10 கிலோமீட்டர் தொலைவில் என்னென்ன டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, சிறிய ரக ராக்கெட், அதாவது ஹெஸ்புல்லா, ஹமாஸ் மாதிரியான ஆர்கனைசேஷன் வீட்டில் வச்சு உருவாக்குன ராக்கெட். இதெல்லாம் மிலிட்டரி கிரேட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா இதில் கைடன்ஸ் சிஸ்டம் கிடையாது, எதுவுமே கிடையாது. வீட்டில் வச்சு உருவாக்குற பொருட்களை வச்சு உருவாக்குற ஒரு ராக்கெட்டு. இந்த ராக்கெட் டார்கெட்டை போய் அடிக்குமா அப்படின்னு கூட தெரியாது இந்த ராக்கெட்டை ஏவுறவங்களுக்கு. ஏன்னா அந்த ராக்கெட்டை எந்த ஆங்கிளில் வச்சு நீங்கள் ஏவுறீங்களோ அதுக்கேற்ற தூரம் இந்த ராக்கெட் பயணம் பண்ணும். ஸோ குத்து மதிப்பாக தான் அனுப்புவாங்க. அது போய் இஸ்ரேலி மிலிட்டரி மேலே விழுகுதா இல்லை பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் மேலே விழுகுதான்னு கூட அவங்களால உறுதிப்படுத்த முடியாது. இந்த ராக்கெட்டை பயன்படுத்தினாலே இது ஒரு வார் கிரைம் தான். அப்படிப்பட்ட ஒரு ஆயுதம் அது. அந்த ஆயுதம் இவ்வளவு கம்மியான மெக்கானிக்ஸ் இருக்கிறதுனால தான் இவ்வளோ சீப்பாகவும் இருக்குது. அதை உள்நாட்டில் வெறும் சில உபகரணங்கள், அதாவது ஸ்மகிள் பண்ணி கொண்டு வர உபகரணங்களை வச்சு உருவாக்க முடியுது. இப்போ இதை தடுக்கிறதுக்கு இஸ்ரேல் பல லட்சம் டாலர் விலை இருக்கிற ஒரு இன்டர்செப்டார் அயன் டோம்லேருந்து அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. பட் அதை மாற்றி தான் இப்போ அயன் பீம்ன்றது வந்திருக்கு. ஸோ இந்த அயன் பீமால் இந்த ராக்கெட்ஸை ஒரு சில வினாடிகள்லேயே வானத்தில் வச்சு பஸ்மமாக்க முடியும். ஸோ கண்டினியூஸாக இந்த ராக்கெட் பறந்த அந்த அயன் பீமை நோக்கியோ இல்லை பக்கத்தில் வேறு ஏதாவது டார்கெட்டை நோக்கியோ போகிறப்ப கண்டினியூஸாக ஒரு பீம்ன்றது அந்த ராக்கெட்டில் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 3 வினாடிகள், அதிகபட்சம் 3 வினாடிகளில் அந்த பீம் போய் படுற அந்த ராக்கெட் பாகம் உருகி ஓட்டையை போட்டு உள்ளே போயிடும். போன உடனே அந்த ராக்கெட்டு நடுவானத்தில் வெடித்து சிதறிடும். சின்ன வயசில் நீங்கள் இந்த மேக்னிஃபையிங் கிளாஸை வச்சு பேப்பரை எரிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் இந்த அயன் பீம்ன்றது அந்த ராக்கெட்ஸையும் சிறிய ரக ட்ரோன்ஸையும் எரிக்குது. ராக்கெட்ஸ், ட்ரோன்ஸ் மற்றும் இல்லாமல் மோட்டர்ஸ் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. மோட்டர்ஸ் பேரபோலா ஆர்க் ட்ரெஜெக்டரியை ஃபாலோ பண்ணும்.
இந்த மோட்டார்ஸ் வந்து ஒரு பெரிய ஆபத்து இஸ்ரேலுக்கு. இதை வந்து இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு அயன் பீம்லாம் பயன்படுத்த முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மோட்டரும் இப்படி தான் இருக்கும். என் கையளவு இவ்வளவு தான் இருக்கும். இந்த சைஸில் இருக்கிற ஒரு மோட்டர் வந்து ஒரு 4-5 பேரை கொன்றும். தரையில் வந்து விழுந்துச்சு அப்படின்னா சுற்றி 4-5 பேரை கொன்றும். ஸோ இந்த மோட்டரை வந்து இன்டர்செப்ட் பண்ணணும் அப்படின்னா அயன் பீமெல்லாம் அனுப்ப முடியாது. ஏன்னா சைஸில் ரொம்ப சின்னதாக இருக்குது. அண்ட் ஒரு மோட்டருக்காண்டி அயன் பீம் அனுப்புனா இஸ்ரேல் வந்து இன்டர்செப்டாக இருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லா புழக்கத்தில் இருக்கிற US டாலரையும் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ தூரம் செலவாகும். ஸோ அதுக்காண்டி தான் இவங்க இந்த அயன் பீம் உருவாக்கியிருக்காங்க. இந்த சைஸில் இருக்கிற மோட்டரை ஒரு 2 செகண்ட் அயன் பீம் வந்து கண்டினியூஸாக பீம் பண்ணுச்சு அப்படின்னா அந்த மோட்டர் வந்து வெடிச்சிரும். வானத்திலே வெடிச்சிரும், கீழே வந்து சேராது. இதுதான் இந்த அயன் பீம். ஸோ இந்த அயன் பீமை வாங்குறதுக்காண்டி தான் இந்திய அரசாங்கம் ஒரு புதிய ஒப்பந்தம் ஒன்று இஸ்ரேல் கூட போட்டிருக்கு. இந்தியா கிட்ட இந்த மாதிரி ஆயுதம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆனால் அது 100 கிலோவாட்டுக்கு இல்லை, 30 கிலோவாட்டுக்கு இருக்குது இந்தியா கிட்ட ஆயுதங்கள். இந்த லேசர் ஆயுதங்களை LOCயில் பாகிஸ்தானி ட்ரோன்ஸை வந்து சுட்டு வீழ்த்துறதுக்கு இந்திய ராணுவம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் கடந்த வருடமே LOCயில் வந்து ட்ரோனை சுட்டு வீழ்த்துறதுக்கு இந்த ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்திட்டாங்க ராணுவம். பட் நம்மளோட 30 கிலோவாட் லேசர்ன்றது 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ட்ரோன்களுக்கு எதிரான ஒரு கவுண்டர் மெஷர். சின்ன சின்ன ட்ரோன்ஸ், குவாட் காப்டர்ஸுக்கு எதிரான ஒரு கவுண்டர் மெஷர். ட்ரோன்ஸ் வந்து பிளாஸ்டிக்காலையும் மெட்டலாலையும் உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ அதை வந்து மெல்ட் பண்ணி உருக வச்சு வானத்திலேருந்து சுட்டு வீழ்த்துறதுக்கு அதிகப்படியான பவர் தேவையில்லை. பட் மோட்டரு இதெல்லாம் வந்து உலோகம், ராக்கெட் இதெல்லாம் உலோகம். இந்த உலோகத்தை உருக்கி நம்ம அதை நடுவானத்தில் வெடிக்க வைக்கணும் அப்படின்னா அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான லேசர்ன்றது நமக்கு தேவை. அந்த லேசரை உள்நாட்டில் நம்ம உருவாக்க ஆரம்பிச்சிட்டோம், தனியாக எந்த ஒரு நாட்டோட உதவியும் இல்லாமல் அப்படின்னாலுமே இஸ்ரேல் இப்போ இந்த போர்க்களத்தில் பயன்படுத்தியிருக்கிறதுனால நம்ம இந்த ஆயுதங்களின் தொழில்நுட்பத்தை கொஞ்சம் வாங்கினால் நம்மளோட இராணுவத்துக்கு வந்து மிகவும் உதவிகரமாக இருக்கும். ஏன்னா பாகிஸ்தானியர்கள் எப்போ வேணும்னாலும் இந்தியாவுக்கு எதிராக குண்டு போடலான்ற சூழ்நிலை இப்போ இருக்குது. அதாவது இன்னைக்கு ஈரானில் நடந்துகிட்டு இருக்க பிரச்சனைனாலையும் LOCயில் வந்து ஃபயரிங் இன்சிடென்ட்ன்றது நடந்துகிட்டு இருக்கு. நேற்று கூட பாகிஸ்தான்லேருந்து ஒரு ட்ரோன் வந்து இந்திய இராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு நம்மளோட பார்டர்ஸில். எப்போ வேணாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன பதட்டம் இருக்கலாம் அப்படின்ற சூழ்நிலையில் நம்ம நாட்டு இராணுவ வீரர்களை பாதுகாக்கிறதுக்காண்டி இந்த ஒரு சில தொழில்நுட்பங்கள் வந்து இஸ்ரேல் கிட்டேருந்து வர்றது உண்மைதான். அப்படி வர்றதுக்காண்டி தான் நம்ம நிறைய ஒப்பந்தங்கள் இஸ்ரேல் கூட போகிறோம். அதாவது நம்ம நாட்டு இராணுவ வீரர்களோட உயிர்ன்றது நமக்கு முக்கியம். அங்கே யாரோ ஒருத்தர் கொல்லப்படுறாரு அப்படின்றதுக்காண்டி இஸ்ரேலை வந்து ஒட்டுமொத்தமாக வெறுத்து இஸ்ரேலை வந்து ஒதுக்கணும்னா நம்ம நாட்டு வீரர்களின் உயிரை வந்து நம்ம பலி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நாள் இஸ்ரேல் உருவாக்குற தொழில்நுட்பங்களை இந்தியாவில் நம்ம உருவாக்க ஆரம்பிப்போம். இஸ்ரேல் 100 கிலோவாட் வெப்பனை உருவாக்குறாங்கன்னா நம்ம 150 கிலோவாட் வெப்பனை உருவாக்குவோம். அப்படி உருவாக்குறப்ப நமக்கு இஸ்ரேல் தேவையில்லை. அந்த சமயத்தில் இஸ்ரேல் வந்து அதற்கு எதிராக போகக்கூடிய முடிவை இந்திய அரசாங்கம் எடுக்கும். அது வரைக்கும் நம்மளோட நாட்டு இராணுவ வீரர்களை பாதுகாப்பதற்கு நம்ம என்ன சரின்னு படுதோ அதை தான் நம்ம பண்ணுவோம். அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் ரியாலிட்டி, உண்மை இதுதான். யாருக்கு இது பிடிக்கல அப்படின்னாலுமே இதுதான் நடக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் இந்த அயன் பீம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள TP News பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.